தப்பு வைக்கிற வல்லமை அது நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. ஆபத்து நெருக்கம் வரும்போது பிசாசு தப்பி வைக்காது, சாவுன்னு சொல்லும். கடன் வரும்போது, நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, நிந்தனை வரும்போது, அவமானம் வரும்போது, எதிர்ப்பு வரும்போது, பிசாசு வரும்போது நம்மை தப்பு வைத்து கொண்டு போகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அவருடைய பீடத்தண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைக்குதான், தகைவேலான் குருவிக்கு கூடு கிடைக்குதான். அவர் என்ன செய்வாராம்? சங்கீதத்தை நீங்கள் வாசித்த சங்கீதக்கார் தாவீது அநேக இடத்தில் எழுதியிருப்பார். அவருடைய நெருக்கத்தின் நேரத்தில், போராட்ட நேரத்தில் தேவன் கொடுத்த அடைக்கலம், பாதுகாப்பு எல்லாம் அவர் புரிந்து எழுதியிருப்பார். பாருங்க, புரியுதா? எந்த இக்கட்டில் நீங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம், கோடிக்கணக்கான கடன் இருக்கலாம், அல்லது எதிர்ப்பு இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம், மரண கண்ணி இருக்கலாம், எல்லாத்திலையும் தப்பி வைப்பார். ஒன்றும் இல்லாமல் போவோம், எல்லாம் கர்த்தர் தூக்கி வெளியே கொண்டு வருவார். இது வந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு திரும்பி பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக கொண்டு வருவார். அந்த வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்குது, நம்ம ஏசப்பட்ட இருக்குது, விசுவாசிங்க.